பிக் பாஸ் மாதிரியே நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டில் நம்மளை யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்திருக்கு. 2014 அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஜெர்சி ஸ்டேட்டோட வெஸ்ட்ஃபீல்ட் அப்படின்ற ஊரில் ஒரு அழகான 657 வியூ வால்ட் அப்படின்ற ஒரு வீடு இருந்திருக்கு. ஒரு நாள் டெரெக் பொரேடஸ் அப்படின்ற ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் அப்புறம் 3 குழந்தைங்களோட அந்த வீட்டை வாங்குறாரு. அந்த வீட்டை சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டெரெக் மெயில் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாரு. அதில், டியர் நியூ ஹவுஸ் ஓனர், இந்த வீட்டை பல வருஷங்களாக நான் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தாத்தா 1920 வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. என் அப்பா 1960 வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதோட பயமுறுத்துற மாதிரி சில விஷயமும் அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. உங்களோட குழந்தைகள் வீட்டில் ஓடிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்தேன். நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீடு ரத்தத்தை விரும்புது, உங்கள் குழந்தைகள் அதை தருவாங்க அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. இதை படித்து பயந்து போன டெரெக் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸ் விசாரணையிலையும் எதுவுமே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு லெட்டர் அந்த மெயில் பாக்ஸில் இருந்திருக்கு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? இந்த செவுத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டு பி கண்டினியூடு.